ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாட்டி வீட்டோட கிச்சன் வந்து பார்க்கலாங்களா. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 இயர்ஸ் கிட்ட ஓல்டு கிச்சனுங்க. இதுதான் கிச்சனோட நல்ல வாசல். இதுதாங்க கிச்சன். மேலே வந்து ஓட்டு வீடுங்க. நாங்கள் ஓடு தாங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் கிச்சனில். இந்த மாதிரி டிசைனில் இருக்க கிச்சன் வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்துருக்க வந்து சான்ஸே இல்லைங்க. இந்த ஸ்டவ் பார்க்கலாங்களா. இங்கே இருக்க ஸ்டவ் வந்து எங்கள் பாட்டி யூஸ் பண்ண ஸ்டவ்ங்க. அதுக்கப்புறம் இந்த பழைய காலத்தில் இந்த மாதிரி இங்கே திட்டு கொடுத்துருப்பாங்க லைட்டர் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கல் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துங்க இங்கே வந்து நாங்கள் தண்ணி வந்து சூடான தண்ணி வந்து இங்கே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சர்க்கரை சால்ட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருப்போம். எங்கள் பாட்டி வீடுனால வந்து ரொம்ப பழைய வீடுங்க இது. வெயிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு பருப்பு உளுந்து இந்த மாதிரி வந்து திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருப்போம். இதுதான் வந்து ஷெல்ஃபு. இது வந்து கீழே கிளாஸ் டாப் இந்த மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்தால் இப்படி தான் இருக்குங்க. அப்புறம் நாங்கள் வந்து அக்வா கார்டெலாம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி தண்ணி வந்து நிறச்சி வச்சு தான் யூஸ் பண்ணுவோங்க. அன்றாவில் வந்து இப்போ இருக்கிறதுல வந்து இந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. பட் நாங்கள் வந்து இந்த மாதிரி தானே தண்ணி வந்து நிறச்சி வச்சுருப்போம். எல்லாமே ட்ரெடிஷ்னலான இதுதாங்க. அப்புறம் சிங்க் வந்து நாங்கள் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து குழந்தையா இருக்கும் போது வரைக்கும் இப்போவும் இதே இதுதாங்க சிங்க்கு. இந்த தண்டத்தில் தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருப்போம். கேஸ்கெட்டு அதுக்கப்புறம் இந்த என்ன சூடாக இருக்கிறதுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரியும் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் கபோர்ட்ஸில் வந்து என்ன வச்சுருப்போம், தண்ணியெல்லாம் இந்த மாதிரி வந்து நிறச்சி வச்சுருப்போம். இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி. அதுக்கப்புறம் எங்களோட கபோர்டு இது தாங்க கபோர்டு. இதில் வந்து நாங்கள் எல்லா திங்ஸுமே வச்சுருப்போம். என்னென்ன இருக்குது, சீரகம், அதுக்கப்புறம் மஞ்சள், பெப்பர், காஃபி, அப்புறம் உப்பு புளியெல்லாம் வந்து ஜாரில் வச்சுருப்போம். இதாங்க கபோர்டில் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாஸ்கெட்டில் இந்த மாதிரி ஆனியன் போட்டு வச்சுருப்போம். எல்லா விதமான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருப்போங்க. ஜன்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய காலத்தில் வலை போட்ட ஜன்னல் தாங்க. இதுதான் டைனிங் டேபிள். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பாத்திரம்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருப்போங்க. ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுருப்போம். அரிசி பருப்பு இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்போம். இதெல்லாமே ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தாங்க. எல்லாமே ஸ்டீல் பாத்திரத்தை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்டீல் அலுமினியம் இதுதான் யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் இங்கே வந்து டைனிங் டேபிளில் வந்து ஓடு இருக்காது, மேலே வந்து பலகை மாதிரி போட்டிருப்போம்.
இந்த இடத்துல மட்டும் நாங்கள் இதை போட்டிருப்போம். இந்த பழைய காலத்து இதுங்க போர்டு கூட இது நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. இது வந்து பழைய காலத்து சுவிட்சுங்க. ஸ்டவ்வோட பிளேஸில் மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இதுதாங்க. பழைய காலத்தில் இருக்கிற இது எங்கள் பாட்டியோட கட்டிலுங்க. அவங்க கல்யாணம் ஆன போது கொண்டு வந்த காட்டுங்க இது. வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.